ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, அரசு பணிகளில் 20% தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? 2010 அமல்படுத்தப்பட்டது. தற்போது இதில் என்ன திருத்தம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி அரசு பணிகளில் இருக்கிறவங்க இப்போ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் கோர முடியாது. அதாவது முன்னுரிமையை அவங்களால கோர முடியாது. இப்போ எந்த பணியிலுமே இல்லாதவங்க முதல் முறை தேர்வு எழுதி தான் அந்த பிஎஸ்டிஎம் கோர முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இளைஞர்களை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் ராணுவ தாக்குதலை நடத்தி அந்தமான் நிக்கோபாரில் மூவர்ண கொடியை 1943 ஏற்றியவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவர்களுடைய பிறந்த நாளான ஜனவரி 23 பரக்ரம் திவாஸாக அனுசரிக்கிறோம். எந்த நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அந்நாட்டின் நாடாளுமன்ற கீழவையான பிரதிநிதிகள் சபை கலைக்கப்பட்டது? ஜப்பான் நாட்டில் தான் கலைக்கப்பட்டது. ஜப்பான் நாட்டினுடைய பிரதமர் சனே தகாய்ச்சி. அடுத்து பார்த்தோம்னா, வெள்ளையனால் கரை படிந்த என் தேசத்தை அவனின் ரத்தம் கொண்டே துடைத்து சுதந்திர இந்தியாவை மலரச் செய்வேன் என்று முழங்கியவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க தான். உலக சுகாதார அமைப்பில் இருந்து எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளது? அமெரிக்கா. ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமாக உலக சுகாதார அமைப்பு செயல்படுகிறது. இதன் தலைமை அலுவலகம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் அமைந்துள்ளது. 78 ஆண்டு கால தொடர்பு முடிவுக்கு வந்துள்ளது. இந்த உலக சுகாதார அமைப்பு நிறுவறதுக்கே காரணமா இருந்தது பார்த்தோம்னா அமெரிக்கா தான். தற்போது ஐநா சபையில இருந்தும் அமெரிக்கா விலகி இருக்கிறாங்க. அடுத்து உலக சுகாதார அமைப்புல இருந்தும் அதிகாரப்பூர்வமாக விலகி இருக்காங்க. அடுத்து, சூரியன் காலையில் இருமுறை உதிக்கும் நகரம் எது? ரிமேடியா நகரம் ஐரோப்பாவில் உள்ள ருமேனியாவில் உள்ளது. காரணம், தனித்துவமான நிலப்பரப்பாலும் மலைகளின் தன்மையாலும் ஆண்டு முழுவதும் ஜூலை மாதத்தில் மட்டும் இந்த இயற்கை நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்து, இந்தியாவின் சான் பிரான்சிஸ்கோ என்று அழைக்கப்படும் நகரம் எது? பெங்களூரு. பெங்களூரு பூங்கா நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முக்கியமான பூங்காக்களான லால்பாக், கப்பன் பூங்கா அமைந்துள்ளது. 1985க்கு பிறகு உலகில் மிக வேகமாக வளர்ந்த நகரமாக உள்ளது. எதுக்காக இந்தியாவினுடைய சான் பிரான்சிஸ்கோ என்று பெங்களூரு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சான் பிரான்சிஸ்கோ சிலிகான் பள்ளத்தாக்கு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சான் பிரான்சிஸ்கோல ஆயிரக்கணக்கான கணினி நிறுவனங்கள், புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. ரீசன் இந்தியாவினுடைய சான் பிரான்சிஸ்கோ என்று பெங்களூரு அழைப்பதற்கான காரணம் சான் பிரான்சிஸ்கோல இருக்க மாதிரி ஆயிரக்கணக்கான கணினி நிறுவனங்கள், புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கிறதுனால தான் பெங்களூருவை இந்தியாவினுடைய சான் பிரான்சிஸ்கோ அப்படின்ட்டு சொல்றோம். நாட்டின் மிகச்சிறிய ஏரி என்று அழைக்கப்படுவது எது? கேரளத்தின் வயநாட்டில் உள்ள பூக்கோடு ஏரி தான் நாட்டினுடைய மிகச்சிறிய ஏரி. 13 ஏக்கர் பரப்பளவுடையது. ஆழம் 6.5 மீட்டர். பெத்தியா பூக்கோடென்சிஸ் என்ற சைப்ரிண்ட் இன மீனை இங்கு மட்டுமே காண முடியும். பெத்தியா பூக்கோடென்சிஸ் என்ற சைப்ரிண்ட் இன மீனை இங்கு மட்டுமே காண முடியும். நாட்டினுடைய மிகச்சிறிய ஏரி எது? பூக்கோடு ஏரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.